படத்தில் ஹீரோவோட பேர் ஆட்ரியன். இவன் ஒரு இசைக்கலைஞராக இருக்கான். ஒரு காலேஜில் மியூசிக் சொல்லி கொடுக்குற வாத்தியாராக இருக்கான். பணம், பேர், புகழ் அப்படின்னு எல்லாமே இருக்குது. எல்லாம் இருந்தும் தனியாக இருக்கிறதுல என்ன யூஸு? ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு துணை வேணும் இல்லையா? அந்த துணை தான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு பெலன். 2 பேரும் ரொம்ப நாள் லவ் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. ஒரு நாள் ஆட்ரியன் அவனோட பெட்ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். ஏன்னா இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இவனை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆட்ரியன், நீ உன்னோட மியூசிக் காலேஜில் இருக்க வெரோனிகா அப்படின்ற ஒரு பொண்ணோட ரொம்ப நாளாக பழகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடியே நான் நிறைய வாட்டி உன்னை கண்டிச்சிருக்கேன். ஆனால் நீ இதை விடுறதா இல்லை. கடைசியாக 2 நாளைக்கு முன்னாடி கூட அவளோட போயிட்டு ஊர் சுற்றிட்டு வந்திருக்க. அதனால் இதுக்கு மேலே நான் உன் கூட இருந்தேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கை தான் வீணாகும். அதனால் உனக்கு குட் பை அப்படின்னு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மொபைலையும் அங்கேயே வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த வீடியோவை பார்த்து தான் ஆட்ரியன் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறான். உண்மை என்ன அப்படின்னா, ஆட்ரியனுக்கு அந்த வெரோனிகா அப்படின்ற மியூசிக் காலேஜில் இருக்க பொண்ணு மேலே அஃபைர் இருக்கும். ஆனால் பெலனை விட்டுட்டு போகிற அளவுக்கு அவன் எந்த திட்டமும் போடல. ஆசை இருந்தாலும் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் அந்த வெரோனிகா கூட பழகிட்டு இருப்பான். அதுக்குள்ளே பெலன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அழுது முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பாரில் போயிட்டு குடிச்சிட்டு இருக்கான். குடிக்கிறான். அந்த பாரை சாத்த வரைக்கும் ஈவினிங் நைட் வரைக்கும் குடிச்சிக்கிட்டே இருக்கான். சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கடையை மூட போகிறோம், நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்து சொல்கிறாங்க. ஆட்ரியன் தட்டு மாதிரி எந்திரிச்சு வந்து காரை திறக்கிறான். ஆனால் கால் தடுமாறி அங்கேயே கீழே வந்து மூஞ்செல்லாம் அடிபட்டுருது. பாரை மூடிட்டு அந்த பொண்ணு வெளியே வரும்போது ஆட்ரியன் அடிபட்டுருக்கிறத பார்க்குறா. வாங்க, நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அவங்ககிட்ட லொக்கேஷனை வாங்கி ஒரு வழியாக காரை ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. ரொம்ப லேட் நைட் ஆகிட்டதால அந்த பொண்ணு அங்கேயே அன்றைக்கி நைட்டு தங்கிடுறா. அடுத்த நாள் காலையில் போதை தெளிஞ்சதுக்கப்புறமா ஆட்ரியன்கிட்ட நடந்ததாத்தையும் சொல்லி அவனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறா. பல்லு விளக்கிறதுக்காக அந்த பாத்ரூமுக்கு போகிறா. அங்கே இருக்க சிங்கில் ஏதோ ஒரு சவுண்டு வருது. என்ன சவுண்டு அப்படின்னு காது வச்சு கேட்டு பார்க்குறா. எங்கேயோ ரொம்ப தூரத்தில் யாரோ பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. சரி, இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல்லு விளக்கிட்டு ஒரு காஃபி போட்டு அவனுக்கும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆட்ரியனும் ஒரு வழியாக கிளம்பி காலேஜுக்கு போயிடுறான். அதுக்கப்புறமா இதே மாதிரி 2-3 வாட்டி இவங்களோட சந்திப்பு தொடர்ந்து பாரில் நடக்குது. 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணோட பேர் ஃபேபியானா அப்படின்னு தெரிய வருது. ஆட்ரியன் தான் முதல்ல ஃபேபியானா கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறான். குடிக்க வந்த இடத்துல கிடைச்சவளே, நான் தடுமாறி விழும்போது பிடிச்சவளே, என் கண்ணீரை தொடச்சவளே, நீ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவளே அப்படின்னு ஒரு கவிதையை சொல்லி லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஃபேபியானாவும் அதை ஏற்றுக்கிறாங்க. கொஞ்ச நாள் இவங்களும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இப்போ அந்த வீட்டில் ஆட்ரியனோட வீட்லேயே 2 பேரும் தங்கியிருக்காங்க. முன்னாடி இருந்த கேர்ள் ஃப்ரெண்டான பெலனுக்கு என்ன ஆச்சு, பெலன் ஏன் இவனை விட்டு பிரிஞ்சு போனாங்க அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஃபேபியானா. இருந்தாலும் ஆட்ரியன் நமக்கு நேர்மையாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் அவங்க கூட இருக்கிறாங்க. ஒரு நாள் பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த வீட்டுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்தப்போ ஒரு சவுண்டு சிங்கில் கேட்டுச்சு இல்லையா? அந்த சவுண்டு மறுபடியுமே இவங்களுக்கு கேட்குது. மறுபடியும் அவங்க காது வச்சு கேட்டு பார்க்குறாங்க. சரி, ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. இன்னொரு நாள் இவங்க பாத் டப்பில் படுத்து குளிச்சுட்டு இருக்கும்போது லேசாக அந்த பாத் டப்பு அதிர ஆரம்பிக்குது. அதுலேருந்து வளையமாக நீர் சுழல்லாம் உருவாகுது. இவங்களுக்கு அள்ளு விட்டுருது. அலறி அடிச்சுட்டு எழுந்திரிச்சு ஓடி வந்துடுறாங்க. இதே மாதிரி இவங்களுக்கு அந்த வீட்டில் அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. ஒரு நாள் குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஷவர்லேருந்து சுடுதண்ணியாக கொட்ட ஆரம்பிச்சிருது. இவங்களுக்கு லேசாக காயமும் ஆகிடுது. உடனே ஆட்ரியனை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்ரியனும் அந்த சிங்கில் காது வச்சு கேட்டு பார்க்குறான். எனக்கு எந்த சவுண்டும் கேட்கலையே, ஒருவேளை வேறு எங்கேயாவது பைப் உடஞ்சி தண்ணி போயிட்டுருக்கும், இல்லை பைப்பில் தண்ணி போகிற சவுண்டு தான் உனக்கு கேட்டிருக்கும், இது சும்மா கோயின்சிடன்ஸாக தான் இருக்கும், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் ஃபேபியானாவுக்கு அந்த வீட்டில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. அவங்களோட சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. ஒரு நாள் போலீஸு ஆட்ரியனை தேடிட்டு அவனோட வீட்டுக்கு வராங்க. போலீஸ் கூடவே பெலனோட ஃப்ரெண்டுன்னு ஒரு ஆளும் வரான். போலீஸு ஆட்ரியன்ட்டு சொல்கிறாங்க, இவன் தான் பெலனோட ஃப்ரெண்டு, பெலன் உங்க கூட தான் வந்து லிவிங் டுகெதரில் இருந்திருக்காங்க, 2 பேரும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதா கூட முடிவு பண்ணியிருக்கீங்க, திடீர்னு பெலனை காணோம் அப்படின்னு இந்த பெலனோட ஃப்ரெண்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். இங்கே பக்கத்தில் இருக்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பார்க்கோம், நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் தான் ஒன்றா இருந்திருக்கீங்க, இப்போ பெலனை காணோன்னு இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அப்படி உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாரு. ஆட்ரியன் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். இருந்தாலும் போலீஸுக்கும் பெலனோட ஃப்ரெண்டுக்கும் ஆட்ரியன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. பெலனை இவன் தான் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு தேவையான எந்த ஒரு குழுவுமே இவங்களுக்கு கிடைக்கல. இதெல்லாம் கவனிக்கிற ஃபேபியானாவுக்கு ஆட்ரியன் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பெலனை பண்ணியிருக்கான் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. ஒருவேளை ஆட்ரியன் பெலனை கொண்டுட்டானா அவங்க தான் ஆவியை வந்து நம்மகிட்ட ஏதாவது பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்னு இவங்களுக்கு டவுட் வருது. போலீஸ் கூட வந்து அந்த பெலனோட ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன்
ஃபேபியானா ஒரு நாள் தனியாக கூப்பிட்டு ஆட்ரியன் நல்லவன் கிடையாது, பெலன் கூட தான் அவன் ஒன்றா இருந்தான், ஆனால் அவனுக்கு வெரோனிகா அப்படின்ற பொண்ணு மேலே அஃபேர் இருந்தது, அதனால தான் அவன் பெலனை ஏதோ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், நீ ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு ஃபேபியானாட்ட சொல்கிறான். இதனால் ஃபேபியானாவுக்கு ஆட்ரியன் மேலே இன்னுமே டவுட் அதிகமாகுது. ஆட்ரியன் வேலைக்கு போனதுக்கப்புறமா பாத்ரூமில் இருக்க சிங்கில் தண்ணி நிறைய பிடிச்சி வச்சுட்டு இங்கே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இவங்களுக்கு ஒரு பதிலும் கிடைக்குது. ஆனால் அந்த பதில் வாய்ஸாக வராமல் அந்த சிங்கில் சின்ன சின்ன தண்ணீர் வளையங்களாக அதிர்வுகள் மூலிமா அந்த பதில் இவங்களுக்கு கிடைக்குது. இவங்க பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. நாம் நினச்சது சரியாக தான் போச்சு, கண்டிப்பாக பெலனை ஆட்ரியன் தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு இவங்களுக்கு தோணுது. யார் என்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறது, பெலனா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் எஸ் அப்படின்ற மாதிரி அந்த தண்ணீர் வளையங்கள் மூலிமா இவங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஆட்ரியன் தான் அவங்களை கொண்டுட்டானா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு எந்த ஆன்சருமே வரல, தண்ணி அமைதியாகவே இருக்குது. ஒருவேளை இப்படி கேட்டு பார்க்கலாம், நீங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எஸ்ன்ற மாதிரி ஒரு ஆன்சர் வருது இவங்களுக்கு அந்த தண்ணீர் வளையங்கள் மூலிமா. ஃபேபியானாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. பெலன் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க, ஆனால் எங்கே இருக்காங்க அப்படின்றத இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த வீட்டில் தான் ஏதோ ஒரு பகுதியில் அவங்க அடைஞ்சு கிடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வீட்டை திரும்பி சோதனை போட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க கண்ணாடிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல இருந்து இவங்களுக்கு ஒரு சாவி கிடைக்குது. அந்த சாவி எந்த லாக்கரை திறக்கும், எங்கே இருக்க கதவை திறக்கும் அப்படின்னு இவங்களுக்கு தெரியல. ரொம்ப முயற்சி பண்ணி அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வீட்டில் யாருக்கும் தெரியாமல் கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரூமை திறந்து உள்ளாரையும் போயிடுறாங்க. அதுக்குள்ளார தான் பெலன் மாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ரூம்குள்ளார எப்படி பெலன் மாட்டினாங்க அப்படின்றத ஃப்ளாஷ்பேக் மூலியமாக நமக்கு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பெலன் ஆட்ரியனை ரொம்ப ரொம்ப உயிருக்கு உயிராக லவ் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஆட்ரியனுக்கு மியூசிக் காலேஜில் படிக்கிற வெரோனிகா அப்படின்ற பொண்ணு மேலே அஃபேர் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு அவனை கண்டிக்கிறாங்க. ஆனாலும் அவன் திருந்துற மாதிரி இல்லை. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு ஆண்டி வராங்க. ஆக்சுவலாக அந்த ஆண்டியோட வீடு தான் இப்போ இவங்க தங்கியிருக்க வீடு. அந்த ஆண்டிக்கிட்ட இருந்து தான் இந்த வீட்டை இவங்க வாங்கியிருப்பாங்க. அந்த ஆண்டியோட ஹஸ்பண்டு ஒரு ஜெர்மனியை சேர்ந்த போர் வீரர், அதாவது ஹிட்லரோட படையில் இருந்தவர். இப்போ இவங்க தங்கியிருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெயின். இந்த உண்மை வெளியே தெரிஞ்சதுன்னா ஸ்பெயின் நாட்டு அரசு அதிகாரிகள் நம்மளோட கணவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க தன்னோட ஹஸ்பண்ட்காகவே அந்த வீட்டை ஸ்பெஷலாக கட்டியிருப்பாங்க. அதுக்குள்ளார ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ளே இருக்க கண்ணாடிகள் வழியாக வெளியே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க முடியும். உள்ளே இருந்து இப்போ என்ன பேசினாலும் வெளியே கேட்காது, வெளியே இருந்து பேசுறதும் உள்ளே கேட்காது. அந்த ரூம்குள்ளாரையே தண்ணி மட்டும் வர மாதிரி பாத்ரூம் வசதியோட அந்த ரூமை கட்டியிருப்பாங்க. அந்த ஆண்டி இப்போ மறுபடியும் ஜெர்மனிக்கே போகிறதா முடிவு பண்ணியிருப்பாங்க. பெலன்ட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க. அப்போ தான் பெலன் தன்னோட கஷ்டத்தை அவங்ககிட்ட சொல்கிறாங்க. நானும் ஆட்ரியனும் கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் இருக்கோம், இருந்தாலும் ஆட்ரியனை விட்டு பிரிஞ்சு போயிடுவானோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா மியூசிக் காலேஜில் இருக்கிற வெரோனிகா அப்படின்ற பொண்ணு மேலே அவனுக்கு கொஞ்சம் அஃபேர் இருக்குது. நானும் அவனை திருத்தறதுக்கு முயற்சி பண்ணுறேன், அவன் திருந்தவே மாட்டிக்கிறான் அப்படின்னு அவங்களோட ஃபீலிங்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஆண்டி ஒரு வினோதமான ஐடியாவை சொல்கிறாங்க. நம்ம யார் கூடயாவது இருந்தோம்னா கூட இருக்கும்போது நம்மளோட மதிப்பு அவங்களுக்கு தெரியாது, நாம இல்லைன்னா மட்டும்தான் அவங்களோட மதிப்பு தெரியும். நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ அவனை விட்டு பிரிஞ்சு போகிறதா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த ரூம்குள்ளார போய் லாக் பண்ணிக்க. அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான்னு மட்டும் பாரு, கண்டிப்பாக மனசு தெரிஞ்சு அவன் இந்த உன்னை மறுபடியும் ஏற்றுக்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த முயற்சி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுற பெலன் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்க மொபைலே அங்கேயே வச்சுட்டு அந்த ரூம்குள்ளார போய் லாக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த ரூமோட சாவி மட்டும் இவங்க பாக்கெட்லேருந்து நழுவி கண்ணாடிக்கு கீழே இருக்க ஒரு சின்ன குழி மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளார விழுந்துடும். இது தெரியாமல் பெலன் உள்ளே போய் ரூமை லாக் பண்ணிக்குவாங்க. பெலன் உள்ளே இருந்து கண்ணாடி வழியாக ஆட்ரியன் அந்த வீடியோவை பார்த்து அழுகிறத பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. சரி, அவன் அழுது போதும், அவன் நம்ம இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், உண்மையே நம்மளை தான் லவ் பண்ணுறான் போல், நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்து அந்த ரூம் திறக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அந்த சாவி வெளியே விட்டுட்டோம், பாக்கெட்டில் இல்லை அப்படின்றது புரியுது. இப்போ வெளியே போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் அடுத்து 2-3 நாள் போக போக இவங்க எதிர்பார்த்ததை விட எல்லாமே மோசமாக நடக்க ஆரம்பிக்குது. ஆட்ரியன் என்னோட பொண்ணோட அந்த ரூமுக்கு வரதும், அவன் அந்த பொண்ணோட ரொம்ப கொஞ்சிக்குள்ளாவே நடந்துக்கிறதும், பெலனை மறந்துட்டு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதும் இவங்களை ரொம்ப வெறுப்பேற்றுது. நாம் இல்லை அப்படின்னு தேடுறத கூட அவன் விட்டுட்டு அதுக்குள்ளே நம்மளை மறந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட இவ்வளோ சீக்கிரத்தில் செட் ஆகிட்டானே அப்படின்னு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபேபியானா குளிச்சுட்டு இருக்கும்போது சுடுதண்ணியை திறந்து விட்டதும் அந்த பாத் டப்பில் அதிர்வுகளை ஏற்படுத்தினதுமே இவங்க தான். அந்த சிங்கில் அப்பப்போ சவுண்டு வந்ததும் இவங்க பண்ணுற வேலை தான். இந்த உண்மை எல்லாத்தையுமே பெலன் ஃபேபியானாட்ட சொல்கிறாங்க. ஆனால் ஃபேபியானாவோட மனசு வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்குது. ஒருவேளை பெலன் இந்த ரூமை விட்டு வெளியே வந்தால் ஆட்ரியன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுற அவங்க மறுபடியும் பெலன் அந்த ரூம்குள்ளே லாக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. இவ்வளோ போய் நம்பி இவகிட்ட நம்ம கதையெல்லாம் சொன்னமே, கடைசியில் இவ்வளோ வாழ்க்கை தான் இவ்வளோ பெருசுன்னு நினைக்கிறா, இதிலிருந்து நம்மளை வெளியே விட்டுருந்தா கூட அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம போயிருக்கலாமே, இவ்வளோ போய் நம்பிட்டோமே அப்படின்னு பெலன் ஃபீல் பண்ணுறாங்க. உள்ளே இருந்த பழைய ரொட்டி துண்டுகள், கோதுமை மாவு, இருந்த சில ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே காலியாக ஆரம்பிக்குது. ஃபேபியானா மறுபடியும் பாத்ரூமில் போய் சிங்கில் தண்ணி பிடிச்சி பெலன் நீ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
அதுக்கு எந்த ஆன்சருமே வரல. ஆக்சுவலாக இது ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம், எப்படி பெலன் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஃபேபியானா கண்ணாடி முன்னாடி நின்று பேசுகிறாங்க இல்லையா, அவங்களோட லிப்ஸ் அசைகிறத வச்சு தான் உள்ளேருந்து அதுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க பெலன். இப்போ ஃபேபியானா கேட்குற எந்த கேள்விக்குமே அவங்களுக்கு ஆன்சர் வரல. ஒருவேளை பெலன் செத்துட்டாலா, அந்த ரூம்குள்ளார ஃபுட்டு வேறு எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியலையே, பெலன் செத்துருந்தாலும் செத்துருப்பா, எந்த ஆன்சருமே வரலையே அப்படின்னு ஃபேபியானா ஃபீல் பண்ணுறாங்க. ஆட்ரியன் வேலைக்கு போனதுக்கப்புறமா எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த ரூமை திறந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. இவங்க நினச்சது சரிதான். அங்கே இருக்க ஒரு கட்டிலில் பெலன் சுருண்டு போய் படுத்திருக்காங்க. அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. மெதுவாக அடி மேலே அடி வச்சு இவங்க கிட்ட போகிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் டக்குன்னு எந்திரிக்கிற பெலன் இவங்க மண்டையில் ஓங்கி அடிச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. கூட அந்த சாவியுமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ரூமை லாக் பண்ணிடுறாங்க. இப்போது ஃபேபியானா உள்ளே மாட்டிக்கிறாங்க. பெலன் வெளியே வந்துடுறாங்க. அந்த சாவியை அங்கேயே அந்த கண்ணாடியில் தொங்க விட்டுட்டு ஆட்ரியனும் பெலனும் இருந்த ஒரு ஃபோட்டோவையும் அங்கேயே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க பெலன். ஈவினிங் காலேஜிலேருந்து வேலையை விட்டு வர ஆட்ரியன் அங்கே தொங்கிட்டு இருக்க சாவியையும் அந்த கண்ணாடியில் ஒட்டியிருக்கிற அந்த ஃபோட்டோவையும் பார்க்குறான். அவனுக்கு பெலன் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்றத உண்மை புரியுது. ஆட்ரியன் அந்த சாவியை யூஸ் பண்ணி ஃபேபியானாவை காப்பாற்றினானா இல்லையா அப்படின்றத நம்மளோட முடிவுக்கே விட்டுறாங்க. பெலன் மட்டும் ஒரு பீச்சில் தனியாக நடந்து போயிட்டு இருக்கிறதோடு இந்த படம் முடியுது. விளையாட்டாக பெலன் எடுத்த ஒரு சின்ன முடிவு அவங்க வாழ்க்கையை எப்படி மாற்றிருச்சு பார்த்தீங்களா? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படியெல்லாம் ஆளுங்க மாறுறாங்க அப்படின்றதான் இந்த படம் காட்டுது. அதே சமயத்தில் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் காலம் முழுக்க அவங்களே நினச்சி கண்ணீர் சிந்துறவங்களும் அந்த நினைவுலேயே வாழ்கிறவங்களும் இருக்காங்க. லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் அடுத்தடுத்த உறவுகளை தேடி போகிறவங்களும் இருக்காங்க அப்படின்றதான் இந்த படம் சொல்லுது. இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள்.